கடற்வளத்தை பாதுகாக்க பழைய வலைகளை திரும்ப பெற்று ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. மிகவும் நீளமான கடற்கரை பகுதிகளை கொண்ட தமிழ்நாட்டில் ஆண்டொன்றிற்கு 6000 டன் மீன்பிடி வலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதில் பல ஆயிரம் டன் சேதமடைந்த வலைகள் கடலில் வீசப்படுகின்றன. இவ்வாறு வீசப்படுவதை தடுத்து கடல் வளத்தை பாதுகாக்க பழைய வலைகளை திரும்ப பெற்று ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை சோதனை அடிப்படையில் சென்னை காசிமேட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த மையத்தில் தற்போது தினசரி 40 முதல் 60 டன் வலைகள் சேகரிக்கப்பட்டு மீனவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 8 மாதத்தில் 12 டன் ஃபிஷ்நெட் வந்து நம்ம கடலுக்குள்ளே கைவிடப்படாமல் மீட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதன் மூலயமா 4,80,000 ரூபாய்க்கு மேலே இன்சென்டிவ் வந்து ஒவ்வொரு மீனவர் சங்கத்தின் மூலயமா மீனவருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வலையை வந்து பழைய வலையை வந்து கடலில் இருந்தனால நிறைய உயிரினங்களுக்கு பாதிப்பு இருக்கும். இப்போ நாங்களே எல்லாமே எடுத்து வந்து இங்கே போகிறதுனால எங்களுக்கு வந்து உயிரினத்துக்கு நல்லா இருக்குது. எங்களுக்கும் ஒரு சௌகரியமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த திட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, ராமேஸ்வரம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் பழைய வலைகளை திரும்ப பெற்று ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்த உள்ளது. கடல் வளத்தை பாதுகாக்க இதுபோன்ற திட்டங்கள் மிகவும் அவசியமானது என்பதுதான் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கடேஷுடன் செய்தியாளர் கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.